ஹாய் நண்பா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வீடியோ வர்ற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதாவது நேற்று நம்முடைய மெயின் சேனலில் வீடியோ போட்டுட்டு இருந்ததுனால இதை கொஞ்சம் ரெடி பண்ணாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? நேற்று நம்முடைய மெயின் சேனலில் கீழடியை பற்றி ஒரு அருமையான வீடியோ தேர்வுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். சரி, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்றைய டெஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 7வது இயல் பகுதியிலேருந்து டெஸ்ட்டு. மொத்தம் 27 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஓகே, கேள்விக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடையை பார்க்கலாங்களா? விடை 4 வகைப்படும். அந்த 4 என்னன்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அடுத்தது 2வது கேள்வியை பாருங்கள். கவி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? கவி ஞாயிறு யார்? மொழி ஞாயிறு யார்? இப்படிலாம் கேட்டுகிட்டே வருவாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கவி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் தாராபாரதி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது ஆகும்? பெயர் சொல், வினைச்சொல் ரெண்டையுமே சார்ந்து வரும். அப்படி சார்ந்து வரக்கூடிய சொல்லுக்கு என்ன பேர்? இதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை இடைச்சொல். இடைச்சொல். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருந்தாத நூலை கண்டறிக. பொருந்தாத நூலை கண்டறிக. தாராபாரதி எழுதியிருப்பார் இல்லைங்களா? அவர் எழுதிய நூலில் பொருந்தாது எதுவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சார், இதெல்லாம் வருமா சார்ன்னு கேட்டிங்கன்னா வர வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா சங்ககாலம் முதல் தற்காலம் வரை இருக்கிற இலக்கியம்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இதையும் படிக்கணும். இது தற்கால இலக்கியத்தில் வரும் இல்லையா? ஸோ கேட்க சான்ஸ் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? விடை புதிய விடியல்கள் அவர் எழுதுனது. இது எங்களுக்கு இலக்கு கரெக்டு. விரல் நுனி வெளிச்சங்கள் கரெக்டு. ஒரு கிராமத்து நதி பொருந்தாது. இந்த நூலை மட்டும் எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியன். மற்ற 3ஐயும் எழுதியவர் தாராபாரதி. அடுத்தது 5வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. அதாவது ஒவ்வொரு சொல்லையும் கொடுத்துட்டு அது உரிச்சொல்லா, இடைச்சொல்லா, பெயர் சொல்லா, வினை சொல்லா, இப்படி கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? உரிச்சொல் என்பது அதாவது பார்த்திங்கன்னா சால அப்படிங்கிறது உரிச்சொல். மற்று என்பது இடைச்சொல். பெயர் சொல் கண். கண் என்பது ஒரு பெயரை குறிக்கும் சொல். வந்து என்பது வினைச்சொல். அப்போ விடை எதுங்க? விடை BADC. இதுதான் கரெக்டு. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். இடைச்சொல்லில் பொருந்தாததை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது இடைச்சொல் அல்ல? ஏதோ ஒன்று இடைச்சொல் இல்லாமல் வந்திருக்கு. இந்த குரூப்பில் டூப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்திருக்கு. கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை மா என்பது இடைச்சொல் கிடையாது. மற்று ஐ இது எல்லாமே இடைச்சொல். மா என்பது உரிச்சொல். சரிங்களா? அப்போ இதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். நூல் கூட்டல் ஆடை சேர்த்து எழுதுக. நூல் கூட்டல் ஆடை. இது எளிமையான ஒரு கேள்வி தான். விடையை பார்க்கலாங்களா? நூலாடை என்பது சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். வேலுநாச்சியார் அறிந்த மொழிகளில் பொருந்தாதது எது? வேலுநாச்சியார் இவங்க தமிழுக்குள்ளே வருவாங்களான்னு கேட்டால் தமிழில் கேட்க மாட்டாங்க. அதாவது இவங்களை பற்றி விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. அதுக்குள்ளே கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ சேர்த்தே படிச்சுக்கிறது பெட்டர் தானே? சரி, விடையை பார்க்கலாங்களா? இவருக்கு தெரிந்த மொழிகளில் பொருந்தாதது லத்தீன். இவருக்கு தெரியாது. ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இதெல்லாம் தெரியும். லத்தீன் அவங்க படிக்கலை. அதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்காணும் திருக்குறளில் உள்ள இடைச்சொல்லை கண்டறிக. இடைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். எது திருக்குறள்? இதுதான் திருக்குறள். இதில் இருக்கிற இடைச்சொல்லை கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது இடைச்சொல்? விடையை பார்க்கலாங்களா? முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். மற்று என்பது இடைச்சொல். மற்று என்பது இடைச்சொல். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் தலைமறைவாக இருந்த ஆண்டுகள் எத்தனை?
எத்தனை ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தாங்க? விருப்பாட்சியில் இருந்தாங்க. விடை 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதை அடிப்படையாக வச்சு கீழே இருக்கிற 4 சொல்லில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? மதுரை என்பது இது பார்த்திங்கன்னா பெயரை குறிக்கிற சொல் தான். அதே மாதிரி கால் என்பதும் ஒரு பெயர் சொல். சித்திரை என்பதும் ஒரு பெயர் சொல். ஓடினான் என்பது இது பெயர் சொல் கிடையாது, இது வினைச்சொல். அப்போ இதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை பதிவு செய்த நாள் என்னைக்கு சுதேசி நாவாய் சங்கத்தை பதிவு பண்ணார்? விடையை பார்க்கலாங்களா? 1906 அக்டோபர் 16. 1906 அக்டோபர் 16. அடுத்து 13வது கேள்வி. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எதை பயன்படுத்த வேண்டும்? அதாவது நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஓர் அப்படிங்கிற டாப்பிக்கை கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரு ஆகிறோம். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எதை பயன்படுத்த வேண்டும்? இப்போ அணில்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அணில் இதில் பார்த்திங்கன்னா முதல் எழுத்து உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி எது வரும்? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை ஓர் என்பது வரும். ஓர் அணில் இப்படி தான் எழுத வேண்டும். அடுத்த கேள்வியை பாருங்கள். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எதை பயன்படுத்த வேண்டும்? உயிர்மெய் எழுத்தில் ஒரு சொல் தொடங்குது. இப்போ உதாரணமாக கடல்னு வச்சுக்கோங்களேன். கடல். இதற்கு முன் எதை பயன்படுத்த வேண்டும்? விடையை பார்க்கலாங்களா? விடை ஒரு என்பதை பயன்படுத்த வேண்டும். ஒரு கடல் இப்படி தான் சொல்லணும். நல்லா கவனிங்க. உயிர் எழுத்துனா ஓர் பயன்படுத்தணும், உயிர்மெய் எழுத்துனா ஒரு பயன்படுத்தணும். சரி, இதை வச்சு நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, பார்க்கலாமா? 15வது கேள்வியை பாருங்கள். தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அதாவது கீழே இருக்கிற 4 தொடரில் எது சரி கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் சொல்லவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஒரு நகரம் என்பது தான் சரி. ஏன்னா இது உயிர்மெய் எழுத்து, முன்னாடி ஒரு வரணும், கரெக்டு. இது உயிரெழுத்து ஒரு வந்திருக்கு, தவறு. ஓர் வரணும். இங்கே ஓர் அப்படிங்கிறது வரணும், இங்கேயும் ஓர் அப்படிங்கிறது தான் வரணும், இங்கே ஒரு அப்படிங்கிறது வரணும். அதனால் ஒரு நகரம் என்பது தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. கீழே இருக்கிற தொடரில் எது சரியான தொடர் கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஓர் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுதான் சரி. அதாவது இந்த ஆ என்பது உயிரெழுத்து, முன்னாடி ஓர் வரணும், வந்துருச்சு. இந்த கூ என்பது உயிர்மெய் எழுத்து, முன்னாடி ஒரு என்பது வரணும், வந்துருச்சு. அப்போ இதுதான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் எழுத வேண்டும். எழுதுங்க பார்க்கலாம். அதாவது இங்கே எழுத முடியாதா? அதாவது நானே ஆப்ஷனை தவறாக அடிச்சிட்டேங்க. அதாவது பார்க்காமல் அடித்து விட்டேன். சரி, நானே சொல்லிடுறேன் விடையை. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, எப்படி கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்தளவுக்கு டேலண்டாக தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு பா வரணும். பா வரணும். அடுத்து 2வது நெடில் பா இது வரணும். 3வது பார்த்தீங்கன்னா பூ இது வரணும். 4வது பே வரணும். 5வது நெடில் பே வரணும். இதுதான் சரியான வரிசை. மன்னித்து கொள்ளுங்கள். அதாவது உங்கள் சார்பாக நானே ஆன்சரை போட்டு விட்டேன். அடுத்தது 18வது கேள்வியை பாருங்கள். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அடிப்படையில் பிழைகளை திருத்தி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதாவது இது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், கரெக்டாக வந்துருச்சு. இது உயிர்மெய் எழுத்து, ஒரு வரணும், கரெக்டாக வந்துருச்சு. இதுவும் உயிர்மெய் எழுத்து, ஒரு வரணும், கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இதுதான் சரி. அடுத்து 19வது கேள்வி. அகர வரிசைப்படுத்துக. ஐயோ, இங்கேயும் தப்பா? சரி, நீங்களே வரிசைப்படுத்துங்க. விடையை பார்க்கலாமா? விடை அகர வரிசையில் அமைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும். உயிரெழுத்தை முடிச்சுட்டு தான் உயிர்மெய் எழுத்துக்கு போகணும். இங்கே உயிரெழுத்து இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்தை எழுதலாம். அப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்தை எழுதலாம். ஃபஸ்ட்டு ஈ வரும், இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது ஊ வரும். அடுத்தது ஏ வரும், இது 3வது.
அதற்கு அடுத்து குறில் பந்து, அதற்கு அடுத்து நெடில் பா. இதுதான் சரியான வரிசை. இது எல்லாமே சிம்பிள் தான், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எதை பயன்படுத்த வேண்டும்? இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அஃது அது, இந்த ரெண்டில் எதை பயன்படுத்தணும்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு பயன்படுத்தணும் இல்லைங்களா, அதே மாதிரி தான். விடையை பார்க்கலாங்களா? உயிர் எழுத்தில் ஒரு சொல் தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி அஃது என்பதை பயன்படுத்த வேண்டும். அஃது அப்படிங்கிறத பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 21வது கேள்வி. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எதை பயன்படுத்த வேண்டும்? உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னாடி அது பயன்படுத்த வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ அணில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்து. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும்னா அஃது அப்படிங்கிறது தான் வரும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அஃது அப்படிங்கிறது தான் வரும். அதே மாதிரி கடலில் வந்து உயிர்மெய் எழுத்து இருக்குது, இதுக்கு முன்னாடி அது அப்படிங்கிறது வரணும். சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓர் அஃது அது, இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்குது. அடுத்து 22வது கேள்வி. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது அது, அதை அடிப்படையாக வச்சு நம்ம ஆன்சர் சொல்லணும். நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இதுதான் சரி. ஏன்னா இங்கே பாருங்களேன், உயிரெழுத்து வந்திருக்கு, உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறது தான் வரணும். அப்போ இதுதான் சரி. அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். விடையை பார்க்கலாங்களா? நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியட்டிசம், இலக்கியம்னா லிட்ரேச்சர், கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா டி, இங்கே தான் ஆரம்பிக்குது. இதுதான் ஆன்சர். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? யார்கிட்ட தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? இதுதான் கேள்வி. விடை உவே சாமிநாதர். 25வது கேள்வி. சென்னையில் காந்தியடிகள் தலைமையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? காந்தியடிகள் தலைமையில் நடந்திருக்கும். வரவேற்பு குழு தலைவராகத்தான் உவே சாமிநாதர் இருந்திருப்பார். அப்போ தான் காந்தியடிகள் இவருடைய அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, விடையை பார்க்கலாமா? 1937 என்பது சரி. 1937. அடுத்து 26வது கேள்வி. தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? எதை சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. எல்லாமே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன வீடியோக்கு லைக் போடலைன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. மறக்காமல் லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. டெய்லியுமே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், எங்களுக்கும் பூஸ்டப்பாக இருக்கும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை திருக்குறள். அடுத்து 27வது கேள்வி, கடைசி கேள்விங்க. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? இதற்கான விடை 1780 என்பது சரி. 1780 மீட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு முடிஞ்சது. உங்களுடைய ஸ்கோரை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எந்த இடத்துல லேக் ஆனீங்க அதையும் முடிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நாளைக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 8லேருந்து டெஸ்ட் நடக்கும். நன்றாக படித்து விட்டு வாருங்கள்.